தோட்டாக்கள் திரைப்பட புகழ் டைரக்டர் ஸ்ரீ கணேஷுடைய இயக்கத்தில் சித்தார்த், சரத்குமார், தேவயானி, யோகி பாபு, மீதா ரகுநாத், சைத்ரா உள்ளிட்டோருடைய நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் 3BHK. சென்னை போன்றதொரு பெருநகரில் சொந்த வீடு வாங்க போராடக்கூடிய நடுத்தர குடும்பத்தின் வாழ்க்கை கதை தான் இந்த திரைப்படம். அம்ரித் ராம்நாத் அப்படின்றவர் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த திரைப்படம் வருகிற ஜூலை 4ஆம் தேதி தியேட்டர்ஸில் வெளியாக இருக்கு. இந்த படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சமீபத்தில் சென்னையில் நடைபெற்றது. இதில் இயக்குனர் ராம், மாரி செல்வராஜ், நடிகர் ரவி மோகன், டூரிஸ்ட் ஃபேமிலி அபிஷன் ஜீவிந்த், கொட்டுக்காளி வினோத்ராஜ், அயலான் ரவிக்குமார், அயலி முத்துக்குமார் உள்ளிட்ட பலரும் கலந்துக்கிட்டாங்க. இதில் பேசியிருக்கக்கூடிய நடிகர் ரவி மோகன் எமோஷனலாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த படம் சொந்த வீடு இல்லாத பற்றி பேசுது. ஆனால் நான் பிறந்ததுலேருந்தே சொந்த வீட்டில் தான் பிறந்தேன், வளர்ந்தேன். ஆனால் இப்போ வாடகை வீட்டில் தான் இருக்கேன். அதனால் இந்த படத்தோட உணர்வுபூர்வமாக என்னை தொடர்பு படுத்திக்க முடிஞ்சது. இனி புத்துயிர்ப்போட வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறேன். அந்த ஊக்கத்தை இந்த படம் எனக்கு கொடுத்துருக்கு. மனதுக்கு நெருக்கமான, இலகுவான, அற்புதமான திரைப்படம் இது. நல்ல வரவேற்பை, ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற வேண்டிய படம் இது. எல்லாருமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. நடிகர் ரவி மோகன் அவர்கள் எடிட்டர் மோகன் அவருடைய பையன். ஸோ அவர் சொன்ன மாதிரி பிறந்ததுலேருந்து ரொம்ப லக்ஸரிஸான ஒரு லைஃப் தான் அவர் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. அவர் மேடையில் பேசும்போது இப்போ நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. காரணம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தன்னுடைய காதல் மனைவியான ஆர்த்தியை காதல் திருமணம் பண்ணிக்கிட்ட அவர் சில வருஷங்களுக்கு அப்புறமா இப்போ சமீபத்தில் தான் பிரிய போகிறேன் அப்படின்னு சொல்லி விவகாரத்தை அறிவிச்சுட்டு வெளில வந்துட்டார். அவருடைய அந்த சொந்த வீட்டில் தான் அவருடைய முன்னாள் மனைவியும் குழந்தைகளும் தங்கியிருக்காங்க. குழந்தைகள் மேலே இருக்கக்கூடிய பாசத்தால் அந்த வீட்டிலேருந்து அவங்களை வெளியேற்றாமல் இருக்கேன், மற்றபடி சட்ட ரீதியாக அந்த வீட்டை வாங்குறதுக்கு நான் போராடிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவிமோகன் சமீபத்தில் கூட பேசியிருந்தார். அவர் அந்த வீட்டின் மேலே சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்து அந்த வீட்டை எப்படியாவது கைப்பற்றிடணும் அப்படின்னு போராடிட்டு இருந்தாலும் இப்போ சமீபமாக அவர் வந்து வாடகை வீட்டில் தான் தங்கியிருக்காரு அப்படின்ற அந்த எமோஷன்ஸை தான் அந்த மேடையில் அவர் அவ்வளோ உருக்கமாக ஷேர் பண்ணியிருந்தார்.